அப்படியே போய் கடல்ல மிக்ஸ் ஆகுது. கடல் வந்து பார்த்தா தெரியும். உறவுகளே, நான் உங்கள் பிகே. இந்த காணொலியில் என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னா, குடத்தன பகுதியில் முனிப்பொண்டு வெட்டப்பட்டிருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் பட்டன்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்ப நாங்க போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனடியா நோட்டிபிகேஷன்ல வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். உறவுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா, இது வந்து ஒரு குடத்தன கடற்கரையில வந்து முறிப்பு வெட்டப்பட்ட பகுதி. கொஞ்ச நேரத்துல எவ்வளவு அதுக்கு தண்ணி குறைஞ்சிருக்குன்னு கொஞ்சம் பாருங்க. இந்த தண்ணியில உள்ள ஊத்த தன்மையை கொஞ்சம் பாருங்க. இந்த ஊத்தில தான் இறால் உருவாகுது அப்படிதான் சொல்றாங்க. இதாலாம் தண்ணி கடலுக்கு போய் சேருது. எந்த அளவுக்கு ஆய் உடைஞ்சி விடுதுன்னு பாருங்க. தண்ணி போவேக்கு இந்த மண் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எந்த அளவுக்கு உடைஞ்சி எப்படி போகுதுன்னு பாருங்க. இதால எல்லாம் தண்ணி ஓடின ஓட்டம் தான். தண்ணியின் அளவு குறைஞ்சாலும் இது வழியா தண்ணி போகல. இப்போ போற இதால தான் தண்ணி போய்கிட்டு இருக்கு. இவ்வளோ தண்ணியும் இது வந்து இதால ஒரு ஆள் போகல. அது இதால ஒரு ஆளை தாக்குற அளவுக்கு தண்ணி இருக்கும். இதால இப்ப கடந்து போகல. அது என்ன செய்யறேன்னு தெரியல. நாங்க இப்ப அங்கெல்லாம் போகணும், என்ன செய்ய போறோம்னு தெரியல. அப்படியே போய் கடல்ல மிக்ஸ் ஆகுது. கடல் வந்து பார்த்தா தெரியும். தண்ணியை பாருங்க எந்த அளவு ஊத்தியா இருக்குன்னு சொல்லிட்டு. கடல் தண்ணிக்கும் இதுக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாருங்க. இங்கே இருக்கிற கடல் தண்ணி இதை பார்த்தீங்கன்னா குளத்து தண்ணி எவ்வளோ அதுக்கு வித்தியாசம் வரும். கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எல்லாம் உடைஞ்சிருக்கு. கடலை பார்த்தா தெரியும். இதோட குறுகிய பதிவு தான் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. விட்டு அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.